மோடி அரசு மேற்கொள்ளவிருக்கும் தொகுதி மறுசீரமைப்பில் எந்த மாநிலமும் தற்பொழுது அது அனுபவித்து வரும் பங்கை தமிழ்நாடு 7.18% மெம்பர்களை கொண்டுள்ளது. அதை பாதிக்காமல் அந்த மறுவரையை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். சட்டப்பேரவையில் இதே விஜய் அவர்கள் முன்மொழிந்து நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு நேர் முரணாக பாஜக அரசுக்கு நோகாத எதை அமித்ஷா சொல்லிட்டு வந்தாரோ, அஷூரன்ஸா சொல்லிட்டு வராரோ, நாங்க கொண்டு வரக்கூடிய இந்த தொகுதி மறுசீரமைப்பில் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சிஸ் அதில் எந்த மாநிலம் பாதிக்கப்படாது அப்படின்னு சொன்னாரோ, அதே இதை விஜய் கொஞ்சம் திருத்தி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றிய அரசு பாஜக அரசை கொள்கை ரீதியாக எதிர்ப்பவர் என்பது உண்மையிலேயே கிடையாது. வணக்கம் தொடர்களே, ரோசஸ் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இன்று மாமல்லபுரத்தில் நடந்த தென் மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் மாநாட்டில் திரு அமித்ஷா அவர்கள் அந்த மாநாட்டிற்கு தலைமையேற்றார். இந்த மாநிலத்தின் முதல்வர் என்கின்ற அடிப்படையில் விஜய் அந்த அமைப்பிற்கு இன்று துணைத் தலைவராக அந்த மாநாட்டில் பொறுப்பு வகித்து அதை நடத்தினார். அந்த கூட்டத்தில் விஜய் தமிழ்நாட்டின் சார்பாக அளிக்கப்பட்ட அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறது, நாடாளுமன்றம் மேற்கொள்ளவிருக்கும், அதாவது மோடி அரசு மேற்கொள்ளவிருக்கும் தொகுதி மறுசீரமைப்பில் எந்த மாநிலமும் தற்பொழுது அது அனுபவித்து வரும் அந்த பங்கை, உதாரணத்துக்கு தமிழ்நாடு 7.18% மெம்பர்களை கொண்டுள்ளது, அதை பாதிக்காமல் அந்த மறுவரையை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது சட்டப்பேரவையில் இதே விஜய் அவர்கள் முன்மொழிந்து நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு நேர் முரணாகும். சட்டப்பேரவையில் என்ன சொன்னார்னா, இப்போது இருக்கக்கூடிய 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படியே இருக்கணும், அதை மாற்றக்கூடாது. அப்படி மாற்றி எந்த வழியில நீங்க மாத்துறீங்கனாலும் அது தமிழ்நாட்டை பாதிக்கும், தென் மாநிலங்களை பாதிக்கும். எனவே இதையே அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும், 543 அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தீர்மானம் நிறைவேற்றினாரு. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் டோட்டல் நம்பர் இப்ப இருக்கக்கூடிய அந்த மொத்த நாடாளுமன்ற மக்களை உறுப்பினருடைய எண்ணிக்கையில் அந்த மாநிலத்தினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனை பர்சன்டேஜோ அது பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேற விதமா ரெக்கமெண்ட் பண்றாரு. அதாவது பாஜக அரசுக்கு நோகாத எதை அமித்ஷா சொல்லிட்டு வந்தாரோ, அஷூரன்ஸா சொல்லிட்டு வராரோ, நாங்க கொண்டு வரக்கூடிய இந்த தொகுதி மறுசீரமைப்பில் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சிஸ் அதில் எந்த மாநிலம் பாதிக்கப்படாது அப்படின்னு சொன்னாரோ, அதே இதை விஜய் கொஞ்சம் திருத்தி பாதிக்கப்படாமல் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. ஸோ அங்க சட்டப்பேரவையில் போட்ட தீர்மானம் அப்ப என்னாச்சு, காத்துல போயிடுச்சு. இதுதான் விஜய்ன்றனா. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றிய அரசு பாஜக அரசை கொள்கை ரீதியாக எதிர்ப்பவர் என்பது உண்மையிலேயே கிடையாது. அவர் பல்ட்டி அடிக்கக்கூடியவர் தான். அவர் அவங்களுக்கு சாதகமாக தான் நிற்பாரு, அவங்களுடைய ஆதரவோடு தான் அவர் ஆட்சிக்கு வந்தாரு, அவங்களுடைய ஆதரவோடு தான் ஆட்சியை நடத்துவாரு. அதனால எந்த விதமான ஒப்புக்கனாச்சும் தமிழ்நாட்டில் ஒரு தீர்மானம் போட்டாச்சு. இதே தான் நீட்டு. அவர் நீட்டை எதிர்ப்பாரு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாங்க நீட்டை எதிர்க்கிறோம், நீட்டுல எங்களுக்கு இது விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக செஞ்ச மாதிரி ஒரு நீதிபதியை வச்சு இதுல எப்படிப்பட்ட பாதிப்பை நாங்க சந்திக்கிறோம் அப்படின்றதெல்லாம் சொல்லி, இதுல எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, எப்படி இது கிராமப்புற மாணவர்களை பாதிக்குது அப்படின்லாம் எதையுமே சொன்னாங்க. ஒப்புக்கனாச்சும் ஒரு தீர்மானத்தை போட்டு அதை நிறைவேற்றிட்டு அவ்வளவுதான், என்னுடைய நிலைப்பாடு வந்துச்சுல, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறவர் தான் இவரு. அவங்கள இவர் செயல்பட மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே தான் இப்பவும். அது மட்டும் இல்ல தோழர்களே, எப்படியும் மோடி பாத்தீங்க அப்படின்னா திமாகி அப்படின்னு சொல்றாரோ, அதாவது தீய சக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மாணவர்களை இளைஞர்களை சித்தரிக்கிறாரோ, நக்சலைட்டுகள் அப்படின்னு சொல்றாருல, புத்திசாலி நக்சலைட்டுகள் அப்படின்னு சொல்றாருல, அது அவங்களுக்கு இவங்களெல்லாம் பங்கேற்க விடக்கூடாதுன்னு வட மாநிலங்கள்ல பெரிய அழுத்தம். அதே தான் விஜய் இங்க செய்யறாரு. இங்க அரசுக்கு எதிரான போராட்டங்கள்ல மாணவர்கள் ஈடுபடுவதை அனுமதிக்க கூடாது. யாரு? பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த தலைமை ஆசிரியரோ, இல்ல பல்கலைக்கழகத்தினுடைய துறைவேந்தர்களோ, அல்லது கல்லூரி பிரின்சிபல்களோ யாருமே அனுமதிக்க கூடாதுன்னு ஒரு சுற்றறிக்கையே விட்டுருக்காரு. கடைசியில் அதுக்கு எதிர்ப்பு கிளம்பினோடனே அதை உடனே திட்டப்பட்டாங்க. பங்கேற்கவே கூடாது. அதாவது ஜனநாயக ரீதியான மாணவர்களுடைய போராட்ட, இளைஞருடைய போராட்ட உரிமையை தடுக்கிறது விஜயனுடைய அரசு. ஏன்? அது பாஜக சொல்லுது, உடனே இதை அவர் செய்யறாரு. ஸோ இப்படித்தான் ஒரு விடயத்திலையும் விஜய் செஞ்சுக்கிட்டே போவாரு. எந்த இடத்துலையும் பாத்தீங்கன்னா
இவர் பாஜக கடைபிடிக்கக்கூடிய கொள்கைக்கு எந்த விதமான எதிர்கொள்கையையும் இவர் கடைபிடிக்கவே மாட்டார். அதே மாதிரி தமிழ்நாடு போராடாது அப்படின்னு சொன்னோம். விஜய் தலைமையிலான இந்த அரசு எதுக்காகவும் போராடாது. இப்போ சமக்ர சக்ஷா அபியான் அந்த நிதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு ஒரு 3600-700 கோடி ரூபாய் வரணும். அது கேட்பாருன்னு நினைக்கிறீங்க விஜய்? கடைசி கேட்க மாட்டாரு. அதை வந்துட்டு கேட்கணும்னா எப்படி கேட்பாரு? சட்டசபையில வந்துட்டு அவர் ஒரு விவாதத்துக்கு பதிலளிக்கும் போது நாங்கள் அதை கோருவோம், இந்திய ஒன்றிய அரசு எங்களை வஞ்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு, அவ்வளவுதான். ஆனா ஒன்றிய அரசு சரணா அதை பத்தி கேட்க மாட்டாரு. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு விடயத்திலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதை வேடிக்கை பார்ப்பார் விஜய் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒண்ணு. மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.